அட, பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா ஆளுங்களையே இன்னும் காணோம். நான் பண்ண பிரியாணி எனக்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஏன்னா நான் இதுல ஊத்துக்குழி வெண்ணெய் போட்டு இல்ல பண்ணிருக்கேன். இந்த வாசம் எப்படி கமகமன்னு இருக்கு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. டே கருவையா, உனக்கு என்னடா கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்னடா இப்படி வரிசையா அடுப்பு வச்சு அது மேல சின்ன சின்ன பாத்திரத்தை வச்சு பிரியாணி பண்ணிட்டு இருக்க போல? ஏண்டா கருவையா, ஒரே பாத்திரத்துல பிரியாணி பண்ணா உனக்கு நேரமும் செலவும் மிச்சம் இல்ல. இப்படி சின்ன சின்ன பாத்திரத்துல பிரியாணி பண்ணா உனக்கு தானடா நிறைய வேலை. கருவாய நேத்து கால் தடிக்கு கீழே விழுந்துட்டானா. அதுல அவனுக்கு மண்டையில நல்ல அடியான். மண்டையில அடிபட்டதுல கருவாயனோட மூளை கலங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறான் அத்தை. அதான் இவன் இப்படி தனித்தனியா பாத்திரத்தை வச்சு சமைச்சிட்டு இருக்கான் அத்தை. அட கடவுளே, ஏன் முன்னாடியே நீங்க என்னை பத்தி இப்படி பேசுனீங்கன்னா என் பின்னாடி நீங்க என்னை பத்தி என்ன பேசுவீங்க? எனக்கு கிறுக்கும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. இது பாட் பிரியாணி. இதை இப்படி தனித்தனியா தான் பண்ணுவாங்க. பெரிய பாத்திரத்துல பிரியாணி பண்ணா பிரியாணி மேல நல்லா மசாலா இருக்கும், ஆனா கீழே மசாலாவே இருக்காது. ஆனா இந்த பாட் பிரியாணில பிரியாணி பண்ணா எல்லாத்துலேயும் நல்ல மசாலா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்துல பிரியாணி பண்ணா அந்த டேஸ்டே வேற லெவலு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டதில்லை இல்ல, அதனாலதான் நான் இந்த பிரியாணி இன்னைக்கு பண்ணேன். நீங்க என்னடானா நான் கஷ்டப்பட்டு பண்ண இந்த பிரியாணிக்கு கிறுக்கு பிரியாணின்னு பேர் வச்சிடுவீங்க போல. டே அப்பா, நீ பண்ண பிரியாணிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா சாமி. இதுக்கு பேரு பாட் பிரியாணியா? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லடா. நீ சொல்றதும் சரிதான்டா கருவையா. பிரியாணி கடையில பிரியாணி வாங்கணும்னா சீக்கிரமா போய் வாங்கணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வெய்யே, அந்த பிரியாணியில மசாலாவே இருக்கிறது இல்ல, வெறும் சாப்பாடு தான். அது நல்லாவே இருக்கிறது இல்லடா. டே கருவையா, உன் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த பாட் பிரியாணில எல்லா சாதத்துலேயும் மசாலா நல்லா ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த பாட் பிரியாணியை கண்டிப்பா சாப்பிட போறேன். எனக்கு இப்போவே இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா. நான் என்னமோ நீ இப்படி சட்டி சட்டியா வச்சு சமைக்கிறத பார்த்து உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கோன்னு நினச்சிட்டேன்டா. உங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் ஒரு போட்டி வச்சுருக்கேன். இந்த ஒரு பாட் பிரியாணி 500 ரூபாய். இதை யார் ஃபுல்லாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஒரு பாட் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்லன்னா மிச்சம் இருக்கிற பிரியாணிய சட்டியோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுங்க. அட, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. நான் இந்த சட்டிக்காகவே பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன். இதா பாருங்க அத்தை, ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் சாப்பிட்லாங்கிற கதையெல்லாம் இங்கே வேணாம். நான் தனியாக பாட் பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறேன். ஃபுல்லாக பாட் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு 5000 ரூபாய் பரிசு கிடைக்கும்ல? கண்டிப்பாக்கா. நானும் இந்த பாட் பிரியாணி போட்டியில யாரு வின் பண்றாங்கன்னு பாக்குறேன். சரிடா கருவையா, நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். டே கருவையா, இந்த போட்டிக்கு ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்காடா? நம்ம இவ்வளவு நேரத்துல தான் சாப்பிடணுங்கிற மாதிரி? நார்மலா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா 15 to 20 நிமிஷம் ஆகும். நீங்க வேணும்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுதான் ரூல். அரை மணி நேரத்துல நான் நல்ல இந்த சாப்பாட்டை நக்கி வலிச்சு சாப்பிட்டுடுவேன். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க, எல்லாம் போட்டிக்குள்ள போகலாம். டே கருவையா, போட்டிக்குள்ள போகலான்னு சொன்ன இல்ல, சாப்பாட்டை எடுத்து வச்சா தானடா சாப்பிட முடியும். ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் மேல சாப்பாடு வச்சா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீ போட்டியில கலந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்படி சும்மாவே நின்றுட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏக்கா, சாப்பாடு உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு, எடுத்து சும்மா சாப்பிடுங்க. டே கருவையா, என்ன நீ விளையாட்டு காமிக்கிறியா? இப்படி அடுப்பு மேல கொதிச்சிட்டு இருக்கிற சாப்பாட்டை எப்படிடா கை போட்டு சாப்பிட முடியும்? எங்களை பார்த்தா உனக்கு நெருப்பு கோழி மாதிரியா தெரியுது? இப்படி அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கிற சாப்பாட்டை எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? இந்த பாட்டில் இருக்கிற எல்லா பிரியாணியும் நீங்க சாப்பிடணுங்கிறது தான் போட்டி. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்ல? டே
கருவையா, இது போங்காட்டம்டா. இது மாதிரி எல்லாம் யாராலையும் அடுப்பு மேல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடவே முடியாதுடா. ஒழுங்கா நான் கொடுத்த 500 ரூபாய திருப்பி குடுறா. ஏய் கருவையா, நீ எனக்கு பாட் பிரியாணியே கொடுத்துட்றா. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன்டா. ஏன் மருமக தான் போட்டியில கலந்துக்கிறேன்னு துடிச்சிட்டு இருந்தா. நீயாச்சு அவளாச்சு, எனக்கு முதல்ல நீ சாப்பாட்டு குடுறா. ஓகே ஆண்டி, உங்களுக்கு பிடிச்ச பாட் பிரியாணி எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல தாராளமா சாப்பிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி. டேய் கருவையா, அப்படின்னா நாங்களும் பாட் பிரியாணிய வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமா? நீங்க தான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இதுல கொஞ்சமாவது சாப்பிட்டாதான் நான் உங்களுக்கு வீட்டுக்கு இந்த பிரியாணியை எடுத்துட்டு போக விடுவேன். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பொருத்தமா இருக்குடா. இப்போ நான் கண்டிப்பா இந்த பிரியாணிய சாப்பிட்டுதான் ஆகணுமா? ஆமாக்கா, கொஞ்சமாவது நீ சாப்பிட்டாதான் நான் உனக்கு பாட் பிரியாணி கொடுப்பேன். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்க்கா. உன் கடையில காலங்காத்தால வந்து என் கைய சுட்டுக்கணும்னு எனக்கு தலை எழுத்து. சரி, நான் சாப்பிட்டு தொலைக்கிறேன். வாங்க வாங்க, பாட் பிரியாணி சாப்பிட உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட் பிரியாணி நீங்க உங்க லைஃப்லயே நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. டே கருவையா, நம்ம லைஃப்லயே இத மாதிரி சாப்பிட்டோமா இல்லையா அதெல்லாம் விட்ற. ஏதோ இந்த பாட் பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டா நீ 5000 ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னியாமா? நம்ம 3 பேரு இந்த பாட் பிரியாணி போட்டியில கலந்து உன்கிட்ட 5000 ரூபாய் பரிசு வாங்கிட்டு போலான்னு தாண்டா வந்திருக்கோம். கருவாயா, நான் ஒரு பாட் பிரியாணி இல்லடா, நான் 2 பாட் பிரியாணி சாப்பிடுவேன்டா. நான் 2 பாட் சாப்பிட்டா நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன? டேய் கருவையா, நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்டா. எனக்கும் பிரைஸ் வின் பண்ணணும்னு ஆசையா இருக்குடா. ஓகேக்கா, தாராளமா எல்லாம் கலந்துக்கோங்க. முதல்ல ஒரு பாட்டுக்கு 500 ரூபாய் காசு கொடுங்க. அதுக்கப்புறமா போட்டியில கலந்துக்கோங்க. நீங்க வின் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா 5000 ரூபாய் பரிசு கொடுப்பேன். நீங்க 3 பேர்ல யார் முதல்ல இந்த பாட் பிரியாணிய ஃபர்ஸ்டா காலி பண்றீங்களோ அவங்களுக்கு தான் 5000 ரூபாய். சீக்கிரமா வந்து எல்லாம் சாப்பிடுங்க. டே கருவையா, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்காடா? ஆமாண்ணே, சாப்பிட ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த சாப்பாட்டை எல்லாம் நீங்க காலி பண்ணணும். அதான் ரூலு. சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிங்கண்ணே. டே கருவையா, வாங்காட்டத்தை கேள்விப்பட்டுட்டு தாண்டா நம்ம வந்தோம். ஏண்டா அடுப்புல கொதிக்கிற சாப்பாட்டை நீ 1/2 மணி நேரத்துல சாப்பிட சொல்றியாமல்ல? என்ன 5000 ரூபாய் உங்களுக்கு சும்மா அப்படியே எடுத்து கொடுத்துடுவாங்களானே? ஏதாச்சும் இத மாதிரி கஷ்டப்பட்டாதான் காசு கிடைக்கும். டே கருவையா, போட்டியோட ரூல்ஸ் என்னடா? சாப்பிட ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ள சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிடணும். அதானடா ரூல்ஸு. ஆமாண்ணே, ரொம்ப கரெக்டா சொன்ன. இப்போதான் நீ நல்லா தெளிவா புரிஞ்சிருக்க. டே கருவையா, நாம இந்த அடுப்பு எல்லாம் அணைஞ்சி சாப்பாடு எல்லாம் ஆறுன வட்டி தாண்டா சாப்பிடவே ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்பாட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டோம்டா. டே கருவையா, இன்னைக்கு நாம உன்கிட்ட 5000 ரூபாய் வாங்காம இங்க இருந்து போகவே மாட்டோம்டா. அண்ணே, நான் இந்த போட்டி வச்சதே பிரியாணி எல்லாம் விற்கணும்னு தானே. ஏன் பிரியாணி எல்லாம் வித்து போயிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சாப்பிடுங்க, இல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இல்லை என்னமோ பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். பாய். டே சேகரு, நான் அப்பவே சொன்னேன் இந்த கருவாயன் ஏதோ தில்லலங்கடி வேலை பண்ணிட்டு எஸ் ஆயிடுவான்னு. என் பேச்ச நீ கேட்டியா? இப்ப பாரு எப்படி கிரேட் எஸ்கேப் ஆயிட்டான்னு. டே கோபாலு, நான் என்னதான் பிளான் போட்டாலும் இந்த கருவாயங்கிட்ட மட்டும் என் பப்பே வேக மாட்டேங்குதுடா. சரி சரி, இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரியாணிய வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. 3 நாளைக்கு இந்த பிரியாணிய நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம்.